அனைவருக்கும் வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நம்ம நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய ஒரு வழிமுறையை பற்றி மகாபெரிவா சொல்லியிருக்காரு. அது என்னன்னு இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம செய்கிற காரியங்களில் நல்ல காரியங்கள் எப்போதுமே சின்ன சின்ன தடங்கள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அதுக்கு காரணம் நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கல்யாண காரியம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சின்ன சின்ன தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை அன்னத்து பொழுதில் நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த வேலை ஆரம்பிக்கும் போது சில பல தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதன் காரணம் நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு காரிய தடை நடந்துகிட்டே இருக்கும். அனைத்து காரியங்களுக்கும் தடை வராமல் நடக்கணும்னா அதற்கு முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபாடு செய்யும்போது அந்த காரியத்தடை விலகும்னு மகாபெரிவா சொல்கிறாரு. 7 நாட்கள் தொடர்ந்து நம்ம விநாயகருக்கு இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்யும்போது வரக்கூடிய காரியத்தடைகள் தானாக விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது நம்ம ஏற்றுற தீபம் இருக்கு இல்லையா, அந்த தீபத்தில் திரிக்கிற திரியில் வெட்டி வேரை சேர்த்து வச்சு திரிக்கணும். விநாயகருக்கு ஏற்றுற தீபத்தில் வெட்டி வேர் சேர்த்து திரித்து நம்ம எரிக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் விலக ஆரம்பிக்கும். வெட்டி வேரோட மனம் நம்மளை சுற்றி இருக்கிற பாசிட்டிவ் ஆராஸை அதிகப்படுத்தும். அதே மாதிரி விநாயகருக்கு படம் வச்சுருந்தீங்கன்னா படத்துக்கு பொட்டு வச்சு சந்தன குங்குமம் பொட்டு வைக்கணும். சில ரூபம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு பல மந்திரங்கள் இருக்குது. எளிமையான மந்திரங்கள். அழகாக நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். பாழும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் சே துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. ஔவையார் அருளிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் முன்னாடி 3 முறை சொல்லி அருகம்புல் கணபதிக்கு சாத்தி நீங்கள் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யும்போது அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு பெரிய ஹோமங்களாக இருந்தாலும் சரி, பூஜைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு முதல்ல கணபதியோட வழிபாடு ஹோமங்கள் ஆரம்பித்து தான் நடக்கும். அதே மாதிரி நம்ம செய்ய போகிற காரியங்கள்லேயும் கணபதியோட அருள் இருந்தால் மட்டுமே நம்மளோட காரியங்கள் சரியாகவும் கரெக்டாகவும் நடக்கும். மகாபெரிவா சொன்ன இந்த வழிபாடு விநாயகருக்கு ஏற்றுற தீபத்தில் திரியில் வெட்டிவே சேர்த்து வச்சு நம்ம ஏற்றிட்டு வரும்போது நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் சீக்கிரமாக போகும். பாசிட்டிவ் ஆராஸ் அதிகமாகிறப்போ நம்ம நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே கரெக்டாக நடக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கணும்னு, மகாபெரிவாவோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.